Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 தக்காளி கட் பண்ணியிருக்கீங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் எடுத்து சீவி வச்சுருக்கீங்க, ஒரு பீட்ரூட்டை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். கேரட் என்ன வேணால் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மசாலா ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. மசாலா கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு நிறையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால தான் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது பாருங்கள், நல்லா அந்த மாதிரி நான் பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி நம்ம கட்லெட் ஷேப்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மீத உள்ள மாவை இந்த மாதிரி ஷேப்க்கு வந்துட்டு உருட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லா மாவுமே இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்றையும் வேகும், நல்லா மேலேயும் நல்லா கலராக இருக்கும். இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சுங்க. நல்லா உள்றையும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நான் எடுத்துட்டேன். நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.